ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 34 சைஸுக்கு ஆர்ம் ரவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். அவங்களோட ஆர்ம் ரவுண்டு வந்து 15.25 வந்திருக்கு. இதில் நார்மலாக பேசிக் எல்லாத்துக்குமே ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு நம்ம சேர்க்கணும். இப்படி சேர்த்தோன்னா 15.25 ப்ளஸ் ஒரு 0.75 3/4 இன்ச்சு சேர்க்கணும். ஏன்னா கை கொஞ்சம் அசைக்கணும் இல்லையா, மேலே கீழே, அதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு. இப்போ நமக்கு 16 கிடச்சிருக்கு. 16 வச்சு ஆர்ம் ஹோல் ரவுண்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஜஸ்ட்டு 34 இருக்குது, ஆர்ம் ரவுண்டு 16 இருக்குது. இதை எப்படி ஆர்ம் ஹோல் வளைவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதோட ஃபார்முலா, அதாவது ஆர்ம் ரவுண்டோட ஃபார்முலா எப்படின்னா just divided by 6. ஓகேங்களா? இந்த 6 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுதான் எல்லாத்தோட அளவுக்குமே 6 தான் வரும். காமனான ஒரு ஃபார்முலா இது. வந்து ஜெஸ்டோட சைஸு 34, ஓகேங்களா, டிவைடட் பை 6. அது என்னன்னு பார்க்கலாம். 34 டிவைடட் பை 6 என்ன வந்துச்சு? 5.6 வருது. 5.6 இதுதான் நம்ம ஆர்ம்ஹோலோட ரவுண்டுக்கு எடுக்கணும். அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 5.6 ஓகேங்களா? எப்படின்னா இதுதான் வந்து ஆஃப், இதோட அளவு தான் ஆஃப். அதுக்கு கீழே 1 இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதுதான் 5.6 ஓகேங்களா? இதில் ஒரு கோடு போட்டுடலாம். இப்போது 9.6 எடுத்து நம்ம கோடு போட்டுக்கலாம். 5.6ல இருந்து அதை நம்ம இப்போ பாதியாக பிரிக்கணும். இப்போ பாதியாக பிரிச்சுட்டு இங்கிருந்து ஒரு 1 அளவு எடுத்துட்டு, இப்போது ஜெஸ்டோட அளவு என்ன இருந்துச்சு? 34 இருந்துச்சா? இப்போது ஜெஸ்டோட அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா என்ன? ஜஸ்ட் டிவைடட் பை 4. 4 எதுக்குன்னா 4 சைடு ரைட்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும், பேக்லேயும் லெஃப்ட் ரைட் இருக்கும், மொத்தம் 4 சைடு. ஓகேவா? அதனால தான் ஃபார்முலா 4. இப்போ ஜஸ்ட் எவ்வளோ இருக்குது? 34 இருக்குது. அப்போ டிவைடட் பை 4. ஓகேவா? 8.5 வந்திருக்கு. இதை தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? 8.5 ஜஸ்டோட அளவு. இப்போ ஆர்ம் ரவுண்டு நமக்கு எவ்வளோ வந்துச்சு? ஆர்ம் ரவுண்டு நமக்கு என்ன ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சோம்? 5.6 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் 16 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? ஆர்ம் ரவுண்டு இது எந்த அளவுக்கு கோடு போடணும், ஆர்முக்கு எந்த அளவுக்கு கோடு போடணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்.